ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ராகி சேமியாவும் கொய்யாப்பழமும் வச்சு தான் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் ராகி எடுத்திருக்கேன், ராகி சேமியாவை. இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணி தெளித்து நாம ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதுங்க. ஊறிடுச்சுன்னா நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் ராகி சேமியாவில். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சம் போட்டால் கூட சேமியா கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம எல்லாம் ஊறின மேலே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரியே தெரியும். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேமியாவை. இப்போ நம்ம இதை ஆவி பிடிச்சிக்கலாம். தட்டில் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம் சேமியாவை. நாம வேக வச்சிருக்கிறேன் சேமியா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்ல வெந்த பக்கம் வந்துச்சுங்க. இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் ஆன் வச்சிடலாம். நாம நெய்யை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துருக்கோம். முந்திரி இதுலயே நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். மிதமான தீயில தான் நம்ம வந்து முந்திரியை வறுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நாம வறுத்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற கொய்யா பழத்தை இதுல சேர்த்துடலாம். முந்திரியும் கொய்யா பழமும் ஒரு 2 நிமிஷம் நாம வறுத்துட்டு இருக்கிறோம். நான் 3 கரண்டி சர்க்கரையை சேர்க்கிறேன். உங்களுக்கு தித்திப்பு எவ்வளோ வேணுமோ அதன் பிரகாரம் நீங்க சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 கரண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ நாம இதை வறுத்துட்டே இருக்கணும். ஒரு பாகம் டைப் வரணும். மாதிரி நம்ம சர்க்கரை போட்ட பிறகு இந்த மாதிரி பாகம் டைப் வரணுங்க. வந்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க ஏலக்காய் பொடியும் அதுல சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல ஒரு பாகம் டைப் வரணும். இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பாகம் டைப் வரும்போது நம்ம வேக வச்சிருக்கிற சேமியாவை இந்த கூடயே நாம சேர்த்துடலாம். நான் வேக வச்சு சேமியாவை நான் எடுத்திருக்கேன். இது கூட நாம சேர்த்துடலாம். மிதமா நீங்க இத இந்த மாதிரி நீங்க மிதமான தீயில வறுத்துட்டே இருக்கணும். நாம இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட் பதம் வரணும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட்டுங்க இது. ராகி சேமியால கொய்யாப்பழம் வச்சு நாம முந்திரி எல்லாம் போட்டு பண்றோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட். கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. சரிங்களா, கண்டிப்பா நீங்க வீட்டில் இதை செய்யுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம பவுல்ல செட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையான டேஸ்ட். கண்டிப்பா நீங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. இதுல எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே அவங்க இத இன்னும் ஒரு வாட்டியும் செஞ்சு கொடுமாமேன்னு கேட்பாங்க. ராகி சேமியா முந்திரி கொய்யாப்பழம் வச்சுதான் நம்ம இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அருமையான டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட்டுங்க. வீட்டுல கண்டிப்பா குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தை மறுபடியும் கேட்பாங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். கண்டிப்பா வீட்டுல இதை ட்ரை பண்ணுங்க.